அடிக்கடி டாக்ஸியில் பயணம் செய்பவரா? அப்போ ஃபாஸ்ட் ட்ராக் ஆப்பை டவுன்லோட் செய்து ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள். முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தனது ஆதரவாளர்களோடு கோவையில் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். விவரங்களை நமது செய்தியாளர் பிரவீன் வழங்க கேட்கலாம். பிரவீன், சென்னையில அஇஅதிமுகவினுடைய செயற்குழு பொதுக்குழு கூட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில இப்போது வரைக்கும் அதிமுகவுக்கு உரிமை கோரி கொண்டிருக்கிறார்கள் ஓ பன்னீர்செல்வமும் மற்றும் அவரது ஆதரவாளர்களும். இந்த நிலையில கோவையில இந்த கூட்டத்தில் அவருடைய ஆலோசனை கூட்டத்தில் யாரெல்லாம் பங்கெடுத்திருக்கிறாங்க, என்னென்ன விடயங்கள் குறித்து ஆலோசனை மேற்கொள்கிறார்கள்? திலகவதி, அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு ஆலோசனை கூட்டம் என்ற பெயரில் முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் தலைமையில் கோவை சூலூர் அருகே உள்ள ஒரு தனியார் மண்டபத்தில் தற்போது இந்த ஆலோசனை கூட்டமானது தொடங்கி இருக்கிறது. ஓபிஎஸ்ஸின் ஆதரவாளர்கள் வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன், புகழேந்தி உள்ளிட்ட அவருக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய ஏராளமானோர் தற்போது இங்கு வந்திருக்கின்றனர். அது மட்டுமில்லாமல் கோவை மாவட்டத்தை சேர்ந்த அவரது ஆதரவாளர்களாக நியமிக்கப்பட்ட மாவட்ட செயலாளர்கள் இருக்கக்கூடியவர்கள் ஏராளமானோர் இங்கு வந்திருக்கிறார்கள். இன்று முதல், அதாவது தமிழ்நாடு முழுக்க அவர் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ள நிலையில் இது போன்ற ஆலோசனை கூட்டத்தில் ஈடுபட உள்ள நிலையில் கோவையிலிருந்து இன்று அவர் துவங்குகிறார். அடுத்த மாதம் 24ஆம் தேதி வரையில் இந்த ஆலோசனை கூட்டத்தில் அவர் ஈடுபட உள்ளார். இன்று இங்கு ஒரு 2 மணி நேர ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு திருப்பூரிலும் இன்று மாலை வேளையில் இந்த ஒரு ஆலோசனை கூட்டத்தில் ஈடுபட இருக்கிறார். நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் ஒவ்வொரு கட்சியினரும் அந்த பூத் கமிட்டி அமைப்பது உள்ளிட்ட விஷயங்களில் தீவிரமாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் ஓபிஎஸும் தனது ஆதரவாளர்களுடன் இன்று ஆலோசனை கூட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். முக்கியமாக எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு பூத் கமிட்டி அமைப்பது போன்ற விஷயங்களை இன்று ஆலோசிக்க உள்ளதாகவே அவருடைய ஆதரவாளர்கள் தரப்பில் கூறப்படுகிறது. இதற்காக இந்த தனியார் திருமண மண்டபத்திற்கு அவர் வரும்போது உற்சாகமான வரவேற்பு என்பதும் கொடுக்கப்பட்டிருந்தது. வழிநெடுக காத்திருந்த தொண்டர்கள் இந்த சண்டை மேளம் முழங்கவும் கோவை ஜமாப் குழுவினர் உள்ளிட்ட வரவேற்புகளுடனும் மண்டபத்தின் அருகே வந்தபோது பூக்கள் தூவியும் ஆதரவான கோஷங்கள் எழுப்பியும் அவருக்கான வரவேற்பை கொடுத்தனர். அவரது ஆதரவாளர்கள் மத்தியில் தற்போது இன்னும் சில நிமிடங்களில் அவர் பேச இருக்கிறார். அவருடைய ஆதரவாளர்கள் ஏற்கனவே கூறியது போல வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன் உள்ளிட்டவர் மட்டுமே தற்போது மேடையில் இருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் ஓபிஎஸ் அவர்கள் உரையாற்ற உள்ளார். திலகவதி, விவரங்களுக்கு நன்றி பிரவீன். அடிக்கடி டாக்ஸியில் பயணம் செய்பவரா? அப்போ ஃபாஸ்ட் ட்ராக் ஆப்பை டவுன்லோட் செய்து ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள்.